பேரொழியாய் நின்று நிலமெம்மை காத்திடும் இறைவா, மனையிருள் போக்கி எம் பாதைக்கு வழியாய் துணையாய் இருப்பது உம்மொழி. தீமை விலக்கி நன்மை பெருக்குவது உம்மொழி. அச்சம் அகற்றி யாத்திரை தருவது உம்மொழி. அத்தகைய ஒளியின் வழியில் இறை மக்களை வழிநடத்த இறைவன் அருளிய வரம்தான் இறை அழைத்தல். அந்த இறை அழைத்தலை சிறப்பிக்க நாம் இந்த குத்துவிளக்கை ஏற்றுகின்றோம். உலகெங்கும் சென்று படைத்திற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று குருத்துவ பணியை ஏற்று இறையாட்சி மலர உழைத்து வரும் நம் பங்கு அருட்பணியாளர் அவர்களை இந்த குத்துவிளக்கின் முதல் திரையை ஏற்றுகின்றார். நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எவ்வளவு சிறப்பானவை என்பதை உணர்த்த நற்செய்தி பணியை செய்து இறையாட்சியை மலர வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் அருட்பணி பெறுவதற்கு தன்னையே தகுதியாக்கி கொண்டிருக்கும் அருட் சகோதரர் அபிப்ரைட் அருட் சகோதரர் ஐசக் அவர்கள் சார்பாக அருட் சகோதரர் ஐசக் அவர்கள் குத்துவிளக்கின் இரண்டாம் திரையை ஏற்றுகின்றார். உயிரோட்டம் உள்ள நல்ல சமூகத்தை கட்டியெழுப்ப இறையழைத்தல் தேவை என்பதை உணர்ந்து நல்லதொரு குடும்பத்தில் இருந்து இறைப்பணிக்காக தன் மகனை அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் ஒருவர் இறையழைத்தலின் தேவையை உணரச் செய்ய இந்த மூன்றாம் திரையை ஏற்றுகின்றார். இறைப்பணி ஆண்களுக்கு மட்டும் உரியதல்ல, பெண்களுக்கு உரித்தானது என்பதை எடுத்தியவும் வகையில் இதோ இறைப்பணியை ஏற்று திரு அவைக்கு நல்லதொரு பணியாற்றி வரும் அருட் சகோதரி குடும்பத்தில் உள்ள பெற்றோர் ஒருவர் நான்காம் திரையை ஏற்றுகின்றார். இறைப்பணி அனைவருக்கும் உரியது என்பதை எடுத்தியம்பும் வகையில் மறைக்கல்வி சார்பாக மறைக்கல்வி ஆசிரியர் ஒருவர் ஐந்தாம் திரையை ஏற்றுகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இந்நாளை நல்லாய ஞாயிறாக அன்னையாம் திரு அவை கொண்டாடுகிறது. தேர்தல்கள் நடைபெற்று நல்ல ஆட்சியாளர்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுநாள் வரை நம்மை யாரென்று அறியாதவர்கள் கூட தங்களுடைய தேவைகளுக்காக நம்மிடம் நெருக்கம் காண்பித்து இருக்கிறார்கள். ஆனால் நாமோ போலியான உறவுகளையும் போலியான சமத்துவ சிந்தனைகளையும் ஏன் போலியான வாக்குறுதிகளையும் கண்டு உளம் வெதும்பி இருக்கிறோம். மனிதர்கள் ஒரு சமூக பிராணி என்பார்கள். எனவேதான் சமூகமாக வாழ பிறந்த மனிதன் உண்மையான உறவுகளுக்காக ஏங்குகிறான். இத்தகைய தேடல் எல்லா உயிர்களுக்குமே இயல்பானது. அத்தகைய உறவு சமூகம் வளர நல்ல வழிகாட்டுதலும் வழி நடத்துபவர்களும் தேவை. இங்குதான் ஒரு சமூகத்தில் தலைமைத்துவத்தின் தேவை எழுகின்றது. இத்தலைவர்கள் எத்தகைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் ஓர் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைகிறது. இறைவனின் பெயரால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை சமூகத்தை எத்தகைய பாதையில் வழிநடத்துகிறார்களோ அதனை வைத்தே அவர்களின் எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓர் நல்ல ஆயன் இறை தந்தை இதயத்திற்கு ஏற்றவராக இருக்க வேண்டும். தன்னுடைய சுயநல விருப்பு வெறுப்புகளை தாண்டி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை தந்தையின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப வழிநடத்துபவராக இருக்க வேண்டும். அத்தகையவர்கள் தான் கடவுளுக்கு ஏற்ற ஆயர்களாக இருப்பார்கள். எனவே அத்தகைய தலைமைத்துவத்தை நமது சமூகத்தில் ஏற்படுத்திட நம் அனைவருக்குமே உரிமையும் கடமையும் உண்டு. நாளைய சமூகம் நலமாய் அமைந்திட இறை அழைத்தலை ஊக்குவிப்போம். நம்மோடு பணியாற்றுகின்ற தலைவர்களோடு சேர்ந்து பணியாற்றிட தேவையான அருளை
சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Jesus.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னுடைய வாழ்வின் தனிப்பட்ட தவறுகளை தாண்டி பேதுரு ஓர் மாபெரும் மனிதர். அவரை தெரியாது என்று மும்முறை மறுதலித்தவர். ஆனால் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னர் அவருக்காகவே வாழ தொடங்கினார். இயேசுவின் அதிகமாக அன்பு செய்த சீடன் என்பதை மெய்ப்பித்து காட்டினார். அவருடைய தலைமை பண்பையும் இயேசுவை பின்பற்றுவதில் இருந்த உறுதியான நிலைப்பாடும் நாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல்நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டிகர்களாகிய நீங்கள் இகழ்ந்து தள்ளப்பட்டகள். ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. பல்லவி. ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். என் இறைவன் நீரே,
உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சீரத்துவ வாழ்வின் சவாலாக இருப்பவற்றில் ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ளப்படாமை. தான் பணியாற்றும் சங்கத்தால் புறந்தள்ளப்பட்டாலும் தன்னுடைய தலைவர் இயேசுவின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க தூண்டுகிறது இவ்வாசகம். எனவே நமது பணிக்கான வெகுமதி இறைவன் தாமே தருவார் என்பதை உணர்ந்தவர்களாய் இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முடியுள்ள இறை வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. இயேசு கூறியது, நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு வைப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு வைப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை கொண்டாடுகின்றது. இது 4ஆம் வாரம் நல்லாயின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 3 வழிபாட்டு ஆண்டுகளிலும் இந்த வாசகமானது இந்த ஆடுகளை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தான் நல்லாயின் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் திருச்சபை இந்த வாரத்தை அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பீகார் மாநிலத்திலே துர்கா மறை மாவட்டத்தை சார்ந்த கிறிஸ்துதாஸ் வரல் பணியாளர் நேற்று மாரடைப்பால் இறந்தார் என்ற ஒரு செய்தியை நீங்கள் ஊடகங்களிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவர் நமது மறை மாவட்டத்தினுடைய ஆலன்விளை பங்கை சார்ந்தவர். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி இவர் அங்கே அந்த கல்லூரியிலே உடைய மாணவர்களால் ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரம் துணியில்லாமல் இழிவாக நடத்தப்பட்டு அங்கே அவர் மீது அபாண்டமான வழியை இந்த அரசு சுமத்திய ஒரு செய்தியை நாம் வாசித்திருப்போம். அப்பொழுது அவருக்கு வயது 42. அவர் எந்த கல்லூரியுடைய துணை முதல்வராக இருந்தாலும், எந்த ஹாஸ்டலுடைய பொறுப்பாளராக இருந்தாலும், அதே மாணவர்களால் மற்றவர்களால் இயக்கப்பட்டு அத்தகைய ஒரு இழிநிலைக்கு அவர் ஆளானவர். அதாவது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்னவென்றால், அவருடைய மாணவர்களை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்ற ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுக்கு அவர் அடிமையானவர். இப்பொழுது அவருக்கு வயது 65. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவர் முற்றிலும் குணமடைந்து தன்னுடைய தங்கியிருந்த அந்த பங்கு தளத்திற்கு வந்த மறுநாள் மாரடைப்பால் அவர் உயிர் பிரிந்தது. நேற்று அவருடைய உயிர் பிரிந்தது. இன்று அவருடைய அடக்க சடங்கு அங்கு துர்கா மறை மாவட்டத்திலே நடைபெற்றது. அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயன் என்று சொல்லுபவர் தன்னுடைய மந்தைகளை அறிந்து இருக்க வேண்டும், தன்னுடைய மந்தைகளை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய மந்தைகளை வழிநடத்த வேண்டும். அவர்தான் நல்ல ஆயன். விளக்கமாக ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் யாரை சொல்லுவோம்? யார் ஆயன்? ஆடுகளை மேய்க்கிறவர். அது நம்முடைய உண்மையானது. நம்முடைய விவிலியத்திலே நாம் யாரை ஆயன் என்று சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்துவை ஆயன் என்று சொல்லுவோம். அவ்வளவுதான? திருச்சபை அடிப்படையிலே நாம் யாரை எல்லாம் ஆயன் என்று சொல்லுவோம்? யாரு? பிஷப்பா? கரெக்ட். அப்படிதான் ஆயன். அதில் அவர் என்ன வச்சிருக்கிறாரு? கோல் வச்சிருக்கிறாரு. அப்படிதானே? ஆயனுடைய அந்த ஒரு அடையாளம். சரி, வேற யாரு? ஆயன். அவ்வளவுதான? பங்கு தந்தை, அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள். வேற யாரு? நீங்கள் ஆயன்கள் இல்லையா? அம்மாவா இல்லையா? குடும்ப தலைவர், தலைவி, அமைப்புடைய பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கிலே உள்ள
இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் யாரு? அப்ப ஆயன்னா இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அப்ப எல்லாரும் ஆயிரம். இந்த சின்ன பிள்ளைங்களும் அவங்க ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்ப அவங்க ஆயிரம் தான், ஆயிரம் இல்லையா? ஆயிரம் தான், அப்படிதானே? அப்புறம் பெரியவர்கள் மற்றும் இந்த சமூகத்திலே திருச்சபையை வழிநடத்துகின்றவர்கள் ஆயர்கள். அதை கடந்து நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பணி செய்கின்ற அந்த பணியினுடைய அடிப்படையிலே ஆயர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார். நீ பூசைக்கு முன்னாடி கீழே பார்த்துருக்கு, நிறைய சாட்டு பேப்பர்லாம் தொங்க போட்டிருக்கு, அப்படிதானே? ஒரு கேள்வி, நம்முடைய பங்குல எத்தனை அருள் சகோதரிகள் உண்டு? பார்ப்போம். சரியா சொன்னவங்க பரிசு கொடுக்கணும், அப்படிதானே? நம்ம பங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொல்லு, நம்ம பங்குல எத்தனை அருள் சகோதரிகள்? எத்தனை அருள் தந்தையர்கள்? பார்ப்போம். அதாவது கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். எத்தனை? 5. மாற்றில இல்லையா? நான் என்ன வைப்போம்? சரிதான், 5 தானே? ஆமாவா இல்லையா? சரி, 6 பேர் நான் சொல்றேன், சரியா? ஜூனியர்ல இருந்து போவோம், அப்படிதானே? அருள்பணி சுரேஷ், அருள்பணி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உண்டு அருள்பணி யாரு? சுனில் ஆண்டோ, சுரேஷ், அருள்பணி டயஸ் ரஜின், அருள்பணி வைசியம் சீனியர், அருள்பணி அல்போன்ஸ், ஆயர் அந்தோணி முத்து. உண்டா இல்லையா? அவர் அருள்பணி நிலையில இருந்து தான் ஆயிரம் மாறுது, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வெரி குட். சரி, அப்ப 6 பேர். மீதி உலக கீழே நீங்க சிஸ்டர்ஸை கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்மளோட பங்குல எத்தனை பேர், கிளை பங்குல எத்தனை பேர். அடுத்த வாரம் பூசையில கேட்பேன், சரிதானே? நான் சொல்ல மாட்டேன், அடுத்த வாரம் கேட்பேன். சரி, அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் நல்லாயிர் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு. அதாவது நம்முடைய பங்கு சமூகங்களிலே, பங்கு தளங்களிலே இந்த இறை அழைத்தல் பெருக வேண்டும். இந்த இறையாட்சி பணி செய்வதற்காக இன்று ஆட்கள் குறைவு. எனவே நாம் நம்முடைய பங்கு இறை சமூகத்திலிருந்து நாம் கண்டிப்பாக இந்த இறை அழைத்தல் முகாமுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. நீங்க படிச்சு பாருங்க, ஒவ்வொரு அருள்பணியாளரும் அருள் சகோதரிகளும் எந்தெந்த இடங்களிலே அவர்கள் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆயனை பற்றி சொல்லுகின்ற பொழுது 2 காரியங்களை அவர் சொல்லுவார். ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது 2 காரியங்கள். ஒன்று, ஆயன் என்ன செய்ய வேண்டும்? ஆயன்களாக இருக்கின்றவர்கள் கேட்க வேண்டும், அவருடைய செவிகள் திறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த மந்தைகள் என்று சொல்லுகின்றவர்கள் பேச வேண்டும், அவர்கள் மக்கள், அவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப அர்த்தம் புரியல? புரியலையா? புரியல, அவ்வளவுதானே? அப்ப மந்தைகள் யார்? மக்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பேச வேண்டும். விளக்கமாக காலேஜில், ஸ்கூல்ல, நம்முடைய இந்த அமைப்புகளில் பங்கு பெறும் மற்ற காரியங்கள கேள்வி கேட்பாங்க. நம்ம எதற்கு கேள்வி கேட்போம்? 2 காரியத்துக்காக நம்ம கேள்வி கேட்போம். எதற்கெல்லாம் சொல்லுங்க. ஒரு 4-5 கேள்வி இருக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, எதுக்காண்டி கேள்வி கேட்கிறோம்? ஒன்று, நாம் மற்றவரை என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும், அப்படிதானே? அவர் எப்படியாவது வாட்சி கட்டணும், அப்படிதானே? நம்ம காலேஜில் ஸ்கூல்ல சொல்லி வச்சுதான் கேள்வி கேட்போம். நாங்கள் அப்படிதான் பிரதேசம் இருக்கும் போதெல்லாம் இந்த அவர் பாடத்தோட கேள்வி கேட்டுருவோம், அவ்வளவுதான். அந்த அவர் முடிச்சு, அப்படிதானே? நம்ம எதற்காக? பிறரை வளர்க்க வேண்டும். 2வதாக, நான் அவரை விட அதிகமாக நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பதற்காக.
ஆனால் திருத்தந்தை சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் எதற்காக பேச வேண்டும், யாருக்காக பேச வேண்டும்? அவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் கேள்வி கேட்க வேண்டும், இந்த மக்கள் பேச வேண்டும். அப்படி என்றால் மந்தைகள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். மந்தைகள் அமைதியாக இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன, யாருக்காக கேள்வி கேட்க வேண்டும்? காயப்பட்ட மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக, இந்த சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக அவர்கள் பேச வேண்டும். நம்ம பேசுறோமா? பேசுறோமா இல்லையா? இப்ப சொல்லுங்க, நம்ம பேசுறோமா? இல்லை. அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்றார், மக்களாகி நீங்கள், மந்தைகளாகி நீங்கள் பேச வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். எதற்காக? அதைத்தான் அவர் கேள்வியாக வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதுதான் நல்ல மந்தைகளுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், இங்கே ஒவ்வொரு நாள் ஏறத்தாழ இது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 1000, 2000, 10,000, 1 லட்சம், 3 லட்சம், 3,25,000 நாம் கடந்து விட்டோம் நேற்று. அங்கே மனிதர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் இறக்கின்றார்கள். இது யாருடைய தவறு? இதை எத்தனை பேர் கேள்வி கேட்கின்றார்கள்? நீதிமன்றம் கேட்கிறது, யாரிடத்தில் பிச்சை எடுத்தாவது நீங்கள் மக்களை காப்பாற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே போல நாம் வாழ்கின்ற சமூகத்திலே நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்கள் அடிப்படை தேவை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாம் எத்தனை முறை கேள்விகளை நாம் எழுப்பி இருக்கின்றோம்? அந்த மக்களுக்காக நாம் எத்தனை முறை நாம் பேசி இருக்கின்றோம்? அதுதான் நல்ல மந்தையினுடைய அழகு என்று திருத்தந்தை சொல்லுகின்றார். அதே போல நல்ல ஆயனுடைய அழகு என்னவென்றால், அவனுடைய பண்பு என்னவென்றால், நல்ல ஆயன் என்று சொல்லுபவர் கேட்க வேண்டும். இந்த கேள்விகளை, இந்த அவலக்குரல்களை நல்ல ஆயன் கேட்க வேண்டும். கேட்கவில்லை என்றால் அவர் நல்ல ஆயனாக இருக்க முடியாது. எனவே நல்ல தலைமையின், நல்ல மந்தையின் என்றால், நல்ல மந்தை எளியோருக்காக கேட்க வேண்டும். நல்ல ஆயன் இந்த எளியோரை குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை சொல்லுகின்றார். எனவே நல்ல ஆயன் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் நூலில் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நாம் வாசித்தோம் என்றால், ஒரு ஆயன் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு தவறான ஆயன் தன்னுடைய மந்தைகளை அவர் என்ன செய்வார்? அழிவான பாதைக்கு அழைத்து செல்வார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமூகத்திலே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் நல்ல ஆயன்களாக இல்லை என்றால் அந்த இடமும் அந்த சமூகமும் சீரழிந்து விடும். அதே போல எசேக்கியேல் 34:11 முதல் நாம் வாசித்தோம் என்றால், நல்ல ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நல்ல ஆயன் எப்படி இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நல்ல ஆயன் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒன்றுபடுத்துகின்ற அந்த ஒரு பணியை செய்ய வேண்டும். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சாதாரண குடும்பத்தில் யார் ஆயனாக இருக்கிறார்? ஆயன் என்று சொல்லுகின்றவர் குடும்ப தலைவர் மட்டுமல்ல, அந்த குடும்ப தலைவியும் நல்ல ஒரு ஆயன் தான். எனவே நான் சொல்வது சரி, நான் சொல்வது போல நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களுடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நல்ல ஆயன்கள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். எனவே நல்ல ஆயன் அந்த பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனை நம்முடைய குடும்பங்களிலே அந்த பிள்ளைகளுடைய, மனைவியுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நான் சொல்வது மட்டும் சரியே என்று சொல்லுகின்ற எத்தனை ஆயன்களை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆயன்கள் என்று சொல்லுகின்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு எல்லாருடைய அந்த குரலைக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்க வேண்டும். நல்ல ஆயன்
செவிமடுக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே ஒரு ஆயர் செவி சாய்க்கவில்லையோ, செவிமடுக்கவில்லையோ, பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லையோ, அந்த குடும்பம் நலமான குடும்பமாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இல்லை என்றால் அந்த குடும்பம் ஒரு ஹாஸ்டலாகத்தான் இருக்க முடியும். ஹாஸ்டல்ல தான் எப்படி இருக்கும், மணி அடிச்சோட சாப்பாடு, இப்படி இருக்க வேண்டும், பேசக்கூடாது இது என்று. அதே போல் நம்முடைய குடும்பங்கள் இருந்தது என்றால் அந்த குடும்பம் நலமான குடும்பமாக இருக்க முடியுமா? எனவே நல்ல ஆயிரம் நல்ல மந்தையும் உருவாகி இந்த தள குடும்பம். எனவே குடும்பத்திலே அங்க நல்ல ஆயிரம் நல்ல மந்தையும் இருக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே நல்ல ஆயங்களும் நல்ல மந்தைகளும் உருவாக்கப்படுகின்றதோ அவர்கள் வளருகின்ற பொழுது நல்ல ஆயங்களாக அவர்கள் உருவாக முடியும், நல்ல மந்தைகளாக அவர்கள் உருவாக முடியும். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் அது இறை சமூகமாக இருக்கலாம், பணி செய்கின்ற தளங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் அரசு துறைகளில் இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள்? நல்ல ஆயங்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த குடும்பம் இந்த தளத்திலே உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல அவர்கள் நல்ல மந்தைகளாக இருப்பார்கள். எப்படி என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இவர்கள் இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் அடித்தளம் இந்த குடும்பம். ஒரு பங்கினை இறையழைத்தல் பெருக வேண்டும் என்றால் அதற்கு அடிநாதமாக இருப்பது இந்த குடும்பம். இந்த குடும்பத்திலே நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகின்றோம்? நீ கேட்டு பாருங்க. இன்று நம்முடைய பங்கில் இருக்கின்ற அருள் பணியாளர்கள் அல்லது அருள் சகோதரிகளை கேட்டு பாருங்கள். அதாவது முதலில் தள்ள குடும்பம், அந்த குடும்பத்தில் அவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு பெற்றோர்கள் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே பெற்றோர்கள் நன்றாக நலமோடு நல்ல ஆயங்களாக நல்ல மந்தைகளாக விளங்குகின்ற பொழுது அந்த குடும்பம் ஒரு இறை அழைத்தினுடைய விளைநிலமாக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே இதற்கு நாம் முதலிலே இந்த ஒரு தளத்தை அமைத்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நல்ல ஆயங்களாக இருக்கின்றோமா, நல்ல மந்தைகளாக இருக்கின்றோமா? அந்த இரண்டு காரியங்களை நாம் குடும்பத்திலே நாம் அதை வாழ்ந்து காட்டினோம் என்றால் நம்முடைய இந்த ஒரு இறை சமூகம் எப்படி இருக்கும்? அது ஒரு இறையாற்றுடைய சமூகமாக இருக்கும். எனவே ஆயன் செவி சாய்க்க வேண்டும், மந்தை பேச வேண்டும். இந்த இரண்டு காரியங்களுக்கு நம்முடைய குடும்பங்களிலே நாம் உருவாக்குவோம். அதன் வழியாக இந்த சமூகத்திலே நல்ல இறையழைத்தலை பெறுவோம். இறையழைத்து இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய தலைவர்கள் நல்ல தலைவர்கள் நல்ல மக்களை நாம் உருவாக்க முடியும். எனவே அத்தகைய ஒரு சிந்தனையோடு இந்த வரியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Yeah.
நம்முடைய தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனே எம்மிறைவா, நல்லயனாக இருந்து எங்களை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இறை தந்தையின் இதயம் கொண்டவர்களாய் எம்மை வழிநடத்தும் அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் சுடரொளியே எம் இறைவா, எம்மை வழிநடத்த நல்ல தலைவர்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். மக்களாட்சியின் மாண்பை உணர்ந்த நல்ல தலைவர்களை தாரும். சமூகத்தின் வளர்ச்சியை மையப்படுத்தி திட்டங்கள் வகுக்கவும் அதனால் மக்கள் வாழ்வு பெறவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளையும் பல்வேறு உடல்நல குறைபாடுள்ளவர்களையும் நீர் அந்த தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை குணப்பெற செய்து பெரிய தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து எமது சமுதாயத்தை பாதுகாத்திட உண்மை வேண்டுகிறோம். நிறமான வாழ்வு வாழ நீரே எம்மை பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற பணித்த இயேசுவே, இறைத்தந்தையின் இரக்கத்தை இம்மண்ணில் பறைசாற்றிட தேவையான பணியாளர்களை தாரும். அவர்கள் மோசையை போல மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக திகழும் வரத்தை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம்மிறைவா, குடும்பங்களில் இருந்துதான் இறை அழைத்தல் தோன்றுகின்றது. திருமண வாழ்வின் பரிசாக நீர் அளித்த பிள்ளை செல்வங்களை இறை ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் சிறந்தோங்க செய்திட பெற்றோர்களுக்கு தேவையான ஞானத்தை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். நல்ல ஆயர் ஞாயிறை கொண்டாடும் நாளிலே நல்ல ஆயர் செவி சாய்க்க வேண்டும். எனவே நல்ல ஆயர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் செவி கொடுக்க வேண்டும். மக்களுடைய மந்தையினுடைய உணர்வுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். அவருடைய தேவைகளை, எண்ணங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மந்தைகளாகிய நாங்களும் எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் துணிச்சலோடு நாங்கள் எடுத்து சொல்லுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நாங்கள் பணி செய்கிற தளங்களாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அது நாட்டை ஆளுகிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆயங்கள் செவி சாய்க்க வேண்டும். இன்று செவி சாய்ப்பதற்கு தயாராக இல்லை. எனவே தான் நாடுகளிலே பிரச்சனைகள், மக்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலை, வீடுகளிலே மனைவி பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத நிலை, தான் சொல்வதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி என்று சொல்லி வரட்டு தைரியத்தோடு அங்கே வாழ்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இத்தகைய ஒரு சிந்தனை மாறி திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல ஆயர்கள் செவி சாய்க்க வேண்டும். மந்தைகளாகிய நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாங்களும் கேள்வி கேட்க வேண்டும், பேச வேண்டும். எங்களுக்காக அல்ல, நாங்கள்
படித்தவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை நிலைநாட்டுவதற்கு அல்ல, பிறரை அடக்கி மடக்கி ஆழ்வதற்கு அல்ல, மாறாக எங்களை சுற்றி வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலன்களுக்காக எங்களுடைய குரல் அங்கே தெருவிலே ஒலிக்கப்பட வேண்டும். பிறருடைய நன்மைகளுக்காக, பிறருடைய வாழ்வு உயர்வதற்காக நாங்கள் எங்களுடைய குரலை நாம் எழுப்ப வேண்டும், பேச வேண்டும். அத்தகைய ஒரு உணர்வை எங்களுக்கு தாரும். வீடுகளிலும் நாங்கள் பல வேளைகளிலே மந்தைகளாகிய நாங்கள் அடங்கி ஒடுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, மந்தைகளாகிய நாங்கள், எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எங்களுடைய குரலை நாம் எழுப்ப வேண்டும். அத்தகைய ஒரு துணிவை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி. இத்தகைய ஒரு சிந்தனை உங்களுடைய குடும்பங்களிலே அது உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற பொழுது பிள்ளைகள் அவர்கள் ஆயங்களாகவோ அல்லது மந்தைகளாகவோ அவர் இருக்கின்ற பொழுது அந்த அவர் எங்கே இருக்கிறார்களோ அந்த ஒரு சமூகம் நல்ல ஒரு சமூகமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து நீர் அதற்கு முன்னடையாளமாக விளங்கினீர். அன்பு ஆண்டவரே, நீர் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினீர். உம்மை தேடி வந்த, உம்மை நாடி வந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை நீர் செய்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களை என் மையத்திற்கு கொண்டு வருவதற்கு அங்கே ஆசைப்பட்டு அதே போல நாங்கள் செய்யவும் அத்தகைய ஒரு பணிக்காக, இறையாட்சி பணிக்காக எங்களுடைய இறை சமூகத்திலிருந்து இன்னும் பணியாளர்களை உருவாக்க எங்களுடைய நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டிய அருளை தாரு. எங்களுடைய பங்கிலிருந்து பல்வேறு இடங்களில் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் இன்னும் குருத்துவ நிலைக்காக உயர்த்தப்படுவதற்காக படித்துக் கொண்டிருக்க குறுமணங்களை படித்துக் கொண்டிருக்கிற அருள் சகோதரிகளை ஆசீர்வதி. உமது உடனிருப்பு அவர்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய குடும்பங்களை, இந்த பங்கு இறை சமூகத்தை இன்னும் நிறைவாக நீர் அவருடைய நலன்களால் ஆசிரியரால் நிரப்ப வேண்டும் என்று இது இறையாட்சியுடைய விளைநிலமாக, இறை இளையத்தினுடைய விளைநிலமாக உங்களுடைய வெள்ளிக்கோடு இறை சமூகம் மாற உமது அருளை ஆசிரியரையும் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். தந்தை
சகோதர சகோதரிகளை விடுதமாய் பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை இந்த மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து வரும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாரை சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மையான பலை முற்காலவை நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மை கையளித்த போது அவரே உருவாக பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலகின் மாந்தர் நிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மழையாவே பிழைமை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவிருந்தே இறங்கிய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் திட்டம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிட்டு உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை ஊர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலைகளாகிய இவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்வுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் இவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் வெளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிருக்கடவை தாயான புனித மரியா, அவரை கணவரான புனித யோசி, புனித திருத்துதர்கள், இவரையிலும் அங்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரிடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிபனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துள்ள மருந்தமைகளை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளம் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமைகளை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
நல்ல ஆயரின் பண்பு நலன்களை நாங்கள் சிந்தித்துள்ளோம். அத்தகைய பண்புகளை எம்மை வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு நீர் வழங்கியுமையற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நல்லாய நாயகராகி இன்று எங்களை இறைவனின் பாதையில் வழிநடத்தி எம் சமூக முன்னேற்றத்துக்காக தன்னலமின்றி எங்களோடு சேர்ந்து உழைக்கும் ஆன்மீக தலைவர்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். திருமண அறிவிப்பு. நமது வகை சார்ந்த சங்க பள்ளியாருடைய மகள் சௌமியாவுக்கும் சோசியவரம் வகை சார்ந்த ரத்தனமணி நிர்மலுடைய மகன் பலிராஜுக்கும் திருமணம். நமது வகை சார்ந்த மரிய வின்சன் மேரி டெல்ஃபியுடைய மகள் ஜென்சிக்கும் முழுவெளி வகை சார்ந்த சத்யதாஸ் ஜாய்ஸுடைய மகன் ஜோன்ஸுக்கும் திருமணம். இந்த வார வழிபாட்டை சிறப்பித்து மறைக்கல்வி மன்றத்தினருக்கு சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும் இன்றைய நாளிலே இந்த இறை இழைத்தல் ஞாயிறை அர்த்தமுள்ளத்திலே கொண்டாடுவதற்கு நமது பகவன்களை பங்கிலுள்ள அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் அவருடைய முழு விவரத்தை புகைப்படத்தோடு சேகரித்து அதனை ஆலயத்தின் முன்பாக நாம் அனைவரும் பார்ப்பதற்கும் இது நமக்கு உந்துதலாக இருப்பதற்கும் அனைத்து ஒருங்கிணைத்து நடத்திய வழிபாட்டுக்குழு நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் ஒத்துழைத்த அந்த அன்பிய திரள் அந்த பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை பாராட்டுகளை கூறிக்கொள்ளுகின்றேன். வருகின்ற வார வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர். கழிந்த வாரம் ஞாயிறு காணிக்கு ரூபாய் 7,780, பவனி காணிக்கு 1,980. அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் நாளை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு. எனவே திருப்பலி அமைப்புகள் அன்பியங்கள் எதுவும் இணைய வராது. எனவே அது அரசு ஒரு காரியத்தை சொன்னாலும் நமது பாதுகாப்பை பார்த்துக் கொள்வது நமது கடமை. எனவே அதை நாம் கவனித்துக் கொள்வோம். அதாவது கழிந்த ஆண்டு கொரோனா வந்தது, எல்லாருக்கும் பாதிப்பு இல்லை. எல்லாருமே இந்திய நாடு மிக மோசமாக பாதிப்புக்குள்ளாகும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்திய நாடு தப்பித்தது. இப்பொழுது மற்ற நாடுகள் ஓரளவு சமநிலையை ஒரு இயல்பான நிலைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய இந்திய நாடு அதிக அளவு பாதிப்பு ஒவ்வொரு நாளும் அதிக எண்ணிக்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. நமது மாவட்டமும் நமது மாநிலமும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. நம்முடைய இடங்களிலே அது இருக்கிறது. ஆனால் அது நம்மை தாக்குகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்றவர்கள் நோயாளர்கள், முதியோர்கள், குழந்தைகள். எனவே தயவு செய்து இந்த நாட்களில் தான் கவனமாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அங்கே ஆட்கள் வருகிறார்கள், அங்கே திருவிழா நடைபெறுகிறது. ஏன் நமக்கு அல்ல, நம்மை பாதுகாப்பது நமது கடமை. எனவே திருமணமாக இருக்கலாம்,
மற்ற கொண்டாட்ட நிகழ்வுகளாக இருக்கலாம். நாம் கவனத்தோடு இருப்போம். நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் வீடுகளில் நாம் தனிமைப்படுத்திக் கொள்வது அல்லது நாம் டெஸ்ட் எடுத்து அதை பார்த்து கொள்வது நமது கடமை. எனவே நாம் கவனத்தோடு இருப்போம். ஏனென்றால் உயிர் எண்ணிக்கை இப்பொழுது அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே, கர்நாடகாவிலே அடக்கம் செய்வதற்கு அங்கே ஆட்கள் இல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நேரடியாக நான் கேட்டிருக்கிறேன். எனவே தயவு செய்து நம்மை பாதுகாப்பது அது நமது கடமை. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இந்த வகுப்புகள், கராத்தே வகுப்பு செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்கள் நடைபெறும். பரதநாட்டிய வகுப்பு செவ்வாய் தோறும் பிற்பகல் 3 முதல் 5 மணி வரை நடைபெறும். 3 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். சிலம்ப வகுப்பு புதன்கிழமை காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். எனவே இந்த வகுப்பில் உள்ள மாணவிகள் நீங்கள் சரியான நேரத்தில் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 26/4/2021 ஆடின் ஷெரி, வின்சி. 27/4/2021 மிஜின். 1/5/2021 டெவின் ஆண்ட்ரோ. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும். நல்ல பிள்ளைகளாக நல்ல மதிப்பீடுகள் எடுத்துக்காட்டாய் வாழ இறைவழியில் பயணிக்க பங்கு இறை சமூகம் சார்பாக அவர்களை வாழ்த்துவோம். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 25/4/2021 ஜோசப் அருள் ராபின்சன், செலின் பாப்பா, ரமேஷ், அம்பிகா, வினோத், வின்சி, ஆன்ஸ்டின், ஜிதிஷா. 26/4/2021 மைக்கேல், ரொனால்டு, வினோத், விஜித்ரா, சாம் ஆண்டனி, அனிதா. 27/4/2021 தனிஸ்லாஸ், கனகம். 28/4/2021 அலெக்ஸ், ஃப்ளோரி, ஸ்டெல்லா. 29/4/2021 பெனட் விக்டர், ஐரின், ராதா, அருள்தாஸ், ஸ்டெல்லா. 30/4/2021 மரியதாஸ், ஐடாபாய், மெல்ஃபின், ஷீபா, பென்சிய பெனோ, நிஷா. 1/5/2021 லாரன்ஸ், அமுதா. திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் இவருடைய இல்லற வாழ்வில் அன்பிலும் பண்பிலும் தியாகத்தில் மரத்திலும் சிறந்து விளங்கி இறைவனை எல்லா அருள் குடைகளை நிறைவாக பெற்று நலமோடு வாழ நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, புது வசந்த போதை நல்ல பணியத்திலிருந்து மே மாதத்திற்கான முகாம் மே 3ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. எனவே நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய பணியுள்ள குடிநோயாளிகளை முகாமில் அனுப்பி பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கழிந்த வாரம் கலெக்ஷன் வியாபார எம்பியம் 1500, மார்க் எம்பியம் 9000, விஞ்ஞாசி எம்பியம் 5500, அந்தோணி எம்பியம் 7000, சுசீபரமி 1900, குழந்தை எம்பியம் 3500, அனிதரச எம்பியம் 1350, மணிமேன் எம்பியம் 2500, விட்டகன் எம்பியம் 500, சவிதர் எம்பியம் 3000, அல்போன்ஸ் எம்பியம் 2000, அருளப்பர் எம்பியம் 5000, ஜான்புரிப் எம்பியம் 1700, ஆரோக்கியன் எம்பியம் 7800, மோனிக்குமார் எம்பியம் 1500, லூக்கா எம்பியம் 3000, வேளாண் எம்பியம் 10,000, லூர்தன் எம்பியம் 2500, மொத்தம் 64,250. நன்கொடை ஜெனிசோ குழந்தை எம்பியம் ரூபாய் 2000, ஆர்ஸ் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 15,000, ஜெஃப்ரி பிறந்த நாளுக்காக ரூபாய் 2000, பிரசாந்தினி, ஆண்ட்ரூஸ் அமதிப்பறை மேக்கா மண்டபம் 25,000, கிறிஸ்து பெனட் ஜான்புரிட் எம்பியம் சைடு டோருக்காக ரூபாய் 1,00,000, அனிதா மலவிளை ரூபாய் 2000, லென்சி சூசி பரவியம் ரூபாய் 10,000. நன்கொடை வழங்கிய உடம்புகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதங்களோடு தங்கிய எல்லா விதமான நன்மைகளை உடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். தவக்கால உண்டியல் வியாவுலன் 19,991, மார்க் 26,910, இஞ்ஞாசியர் 19,116, அந்தோணியர் 11,284, சூசியர் 3,332, குழந்தையை சேர்க்கை 15,693, அந்நியரசு 6,360, பன்மையன் 10,107, விண்ணகன் 5,748, சவேரியர் 5,368,
அல்போன்சர் அங்கே 11,255, அருளப்பர் அங்கே 11,651, ஜான் பிரிட் அங்கே 12,608, ஆரோக்கியன் அங்கே 13,805, ஓனிக்கமாள் அங்கே 6,790, லூகாஸ் அங்கே 13,458, மத்தேயு அங்கே 10,316, அன்னை வேளாங்கண்ணி அங்கே 14,738, லூர்தன் அங்கே 15,547, பெயர் இல்லாத வழியாக 2,170, மொத்தம் 2,35,347. நம்முடைய கிளை பங்கிலே சிறுவன அறிவிப்பு. சூசிபுரம் திருமணி நிர்மலாவுடைய மகன் பெர்லின் ராஜுக்கும் நம்ம வெளியூர் பங்கை சார் தங்கப்பன் இல்லாவுடைய மகள் சௌமியாவுக்கும் திருமணம். சூசிபுரம் பங்கை சார்ந்த செல்லம் லதாவுடைய மகள் சர்வனிக்கும், மணலேக்கரை பங்கு கல்லங்குடியை சார்ந்த அருள் எப்சிபாயுடைய மகன் ஜீரோகுமாருக்கும் திருமணம். இறுதி ஜபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள ரத்தத்தால் மீட்டு மாடுகளை நிலையான பசுமைகளில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். திருப்பதி முடிந்த பின்பு சாட்டு பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க, கிழித்து விடாதுங்க. அதை பார்த்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை யூடியூப்பிலும் அதை பதிவு செய்து வெளியிட வேண்டும்.